முத பேசுற பேச்சுக்கள் இருக்குல்ல, அதுக்கு பிறகு கன்னி பேச்சு அப்படின்னு சொல்றான். இப்போ அது மாதிரி நபி வந்தாச்சு மதீனாவுக்கு, அது கல்வி பேச்சு முத இதை பற்றி பேசுறாங்க. அப்படி பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வந்துருச்சு. நபி சொன்னாங்க, அப்சுஸ் சலாம் வத்தகை முத்தான், சலாம் சொல்லுங்க, ஒருத்தர் சலாம் சொல்லுங்க, சாப்பாடு கொடுக்குங்க. தொழுகிற மூணாவது தான். ஒன்று சலா சொல்லுங்க, இது கல்குகளுக்கு உள்ளது. சாப்பாடு கொடுங்க, கல்குகளுக்கு உள்ளது. மூணாவது தான் சொல்றாங்க, ஒரு சல்லு கைலி வல்லாசிரியாம், மக்கள் எல்லாம் தூங்கும் போது ராத்திரி 2 வணங்குங்க. தொழுகைலாம் பின்னாடி தான், ஒரு சாப்பாடு கூடிய கல்க போல கவனி, கல்குடைய ஹக்கை நீ கொஞ்சம் பரிமுறைப்படுத்து. அதுக்கப்புறம் நீ வந்து தக்பீர் கடி 2 அப்படியே அவங்கள்ட்ட பேசிக்க. முதல்ல அங்க பார்த்துட்டு வா. அப்படி 4 சொல்றாங்க, ததுகுல் ஜன்னத பிஸ்ஸலாம், நீங்க சலாமத்தா நீங்க சொர்க்கத்தில் நுழைவீங்க. இப்ப சிருஷ்டிக்கணும் அப்படின்னா முதல் பேச்சே என்னன்னு சொன்னா சாப்பாடு கொடுத்துறது. அதனாலதான் ரபீல் வந்தா சாப்பாடு, நபில் ஆசிரியர் வந்தா சாப்பாடு, 12 நாளைக்கு சாப்பாடு. சில கூட தாழ்ச்சாவும் சேர்த்து கொடுக்கலாம், சில கூட குருமாவெல்லாம் கொடுக்குறாங்க. இப்படி எல்லாமே இருக்கு. அப்போ எதுக்குன்னு சொன்னா அந்த அஹ்லாக்கள் பார்த்தீங்களா, நபியோட அஹ்லாக் மலக்குமாவோட எல்லாம் அனுப்பி வைக்கிறது. வந்து இறங்குறாங்க, இறங்கி 4 பக்கம் போறாங்க. அங்க போனா நம்மளால என்ன இழுத்து போர்த்தி கதவை சாத்தி என்ன புரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். சுபு நேரத்தில் இப்படி தொழுகி போவாங்க. மலக்கு கேட்கிறாரு, இந்த ஆளுக்கு வீட்டுலாம் கொடுக்க சொன்னி, அவன் புரட்டை விட்டு கிடக்குறாங்க, வீடுல சாத்தி இருக்கு, அவன் போரை போட்டு படுத்து கிடக்குறான், என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இப்போ மனுஷன் என்ன செய்வான், ஒரு இடத்துல ஒரு ஜாமான இருக்கிற கொடுத்துருங்க அப்படின்னு நான் கொடுத்து விடுறேன். அவர் ஒரு இடத்துக்கு போயிட்டாரு, வீடு சாத்திருக்கும், ஆள் இல்லை, உள்ள தூங்குறாங்க, எனக்கு ஃபோன் அடிச்சா கொண்டு வந்துருப்பான், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஏன்னா நம்ம அப்படிதான் சொல்லுவோம், கொண்டு வந்துடும். இப்போ அல்லாட்ட மதத்தை கேட்கறாங்க, இப்படி தூங்கிட்டு இருக்காங்க, என்ன செய்யறது அப்படி கேட்கும்போது எல்லாம் சொல்றான், எந்த ஊர் தொடர்ந்து அங்கே போப்பான். அந்த நேரத்தை பாப்பா உங்களுக்கு தொடர்ந்து வச்சிருக்கான் 5 மணிக்கு. நம்ம என்ன செய்வோம், தூங்கிட்டு இருக்கோம். அவன் தொடர்ந்து வச்சிருக்கானா, அவனுக்கு அவன் தான் ரப்பு, இவனுக்கு அவன் ரப்புன்னு தெரியாம இருக்கிறான். அவனுக்கு தெரியும் இவன் நம்ம அடிமைதான் தெரியும். இவன் ரப்புன்னு ஏத்துக்கல அப்படிங்கிறா ரப்பு இல்லாம போயிடுவானா. இப்போ வந்து என் பையன் நீ என் அப்பா இல்லைன்னு சொல்லிட்டான் வச்சுக்கல, அப்போ இல்லாம போயிடுவானா, அந்த உரம் முடிச்சிருமா? முடியாது. அவன் ஏத்துக்கிட்டாலும் நான் தான் அவனை பார்ப்பேன். அது மாதிரி வந்து இவன் ஏத்துக்கிட்டாலும் சரிதான், ஏத்துக்காம போனாலும் சரிதான், அவனுக்கு ரொம்ப வேண்டாம், இவன் அவனுக்கு அடிமை தான். அதனால அவன் என்ன செய்யறான், எந்த ஊர் தொடர்ந்து அங்கே போ. அவன் அந்த நேரத்தில் 5 மணிக்கு எந்திரிச்சு என்ன செய்யறான், மணி ஆடிட்டு உட்காந்துருக்கான். ரஹமத்து போல அதான் நல்லா இருக்கிறான், நல்லா படிக்கிறான், நல்ல வேலையில் உட்காந்துருக்கான். அது ரஹமத்துடைய நேரம், பரக்கத்துடைய நேரம். அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி புக்கூரிஹா அப்படின்னா, அல்லாஹ் என்னுடைய உம்மத்துக்கு அதிகாலை நேரத்தில் பரக்கத்தை செய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அல்லாஹ் நபியோட அந்த துவா கபூல் செய்வான்ல, பரக்கத்தை செய்வான்ல, அந்த பரக்கத்தை வாங்க நம்ம ரெடியா இல்லை. எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அதாவது வந்து அல்லாஹ் வந்து அந்த ஊடு பூட்டி இருக்கணும்னே திரும்பி கொண்டு வந்துருங்க அவருக்கு சொல்றது இல்லை. எந்த ஊருக்கு கொண்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க.